அது எப்படி வழிநடத்த வேண்டுமோ அந்த வழியில் வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அவர் அனைத்து வகையில் சென்று இது சங்கத்தை அற்புதமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே பாலசுப்ரமணியை தலைமையை செய்திருக்கிற சங்கம் தமிழ்நாடு வெளியுறவு பேரவைக்குள் பக்கபலமாக ஊழியர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சங்கத்தினுடைய சில பல்வேறு வெளியுறவு கலந்து செயல்பட்டு தமிழ்நாடு வெளியுறவு இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் வெளியே சொன்னால் மேற்கொள்கை தரப்படாது என்று அற்புதமான நிகழ்ச்சியாக உதவி நிகழ்ச்சி. இது தொடர்ந்து சங்கம் பயணம் செய்து இந்த பகுதியில் ஒரு பணியை என்று சிந்தனை உருவாக்கி அத்தனை பேரை உறுப்பினராக உள்ளடக்கி பாலசுப்ரமணியன் இன்னும் பல்வேறு வளர்ச்சிகளை வளர்ந்து வருவதற்கு மாற்றி உங்கள் சங்கத்திற்கு எந்த இடையிலாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு வெளிச்செலுத்துவதற்கு உங்கள் பக்கபலமாக இருக்கிறது. அதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். வாழ்க்கை முதலமைச்சரிடத்தில் இந்த சங்கத்தினுடைய தலைவர் பாராட்டார்கள் என்கிற நிர்வாகிகளை எவ்வாறு பாராட்டி வாய்ப்பு என்பது மக்களை சொல்வோம். இன்றைய கூட பகுதியை சார்ந்த வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்து மருத்துவ முகாம், ரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட முதலீடுகளை வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பின் மாநில தலைவர், அரசு மக்களுக்கான அரசு, அப்படிப்பட்ட மக்களுக்கான அரசை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா மெயினான ஒரு கோரிக்கை பாலசுப்ரமணியம் அந்த பள்ளியை நிகழ்ச்சி 11 மணிக்கு பாண்டிச்சேரியில எம்பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு
வணக்கம். வடபழனி நூறடி சாலை மற்றும் நெற்குன்றம் பாதை வியாபாரிகள் சங்கம் பன்னாட்டு அரிமா இயக்கத்தின் அங்கமான மாவட்டம் 324 எம்மில் உள்ள மிக சிறந்த சங்கங்களில் ஒன்றான லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை ஆற்காடு அரிமா சங்கம் இணைந்து இன்று இங்கே ஆர்த்தி மகாலில் மிக சிறப்பான ஒரு மருத்துவ முகாமை நடத்தியிருக்கிறாங்க. இதில் பல்வேறு அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள், கண் மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏராளமான நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்றது என்னன்னா, வியாபாரி சங்கமும் இணைந்து பொது நோக்கத்தோடு அவர்களும் வந்து வியாபாரத்தோடு இல்லாமல் அவங்களும் பொதுநலத்தில் அக்கறை உள்ளவர்கள் நிரூபித்து கொடுக்க தொடர்ந்து வியாபாரி சங்கம் இந்த பகுதியில் இது மாதிரியான பல்வேறு மருத்துவ முகாமை நடத்திட்டு வராங்க. அவங்க எங்களோட லைன் சங்கங்களோட இணைந்து நடத்துறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அவங்களோட பலன் முழுமையாக பொதுமக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. ஏன்னா முழுமையான அளவில் அது விளம்பரப்படுத்தப்பட்டு நிறைய பேர் பயனாளிகள் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான மருத்துவ சோதனை நடத்தப்பட்டு முறையான அவங்களுக்கு சிகிச்சைக்கான பின்வரும் சிகிச்சைகளையும் எடுத்துக்கிறது நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறோம். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட பொதுமக்களுக்கு முதலாக நன்றியை கூறிக்கொண்டு விழாவினை வந்திருந்து சிறப்பித்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வியாபாரி சங்க உறுப்பினர்கள், தலைவர்கள், பொருளாளர் அனைவருக்கும் எங்கள் அரிமா இயக்கத்தின் சார்பாகவும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை ஆற்காடு சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நன்றி. வணக்கம். வடபழனி நூறடி சாலை வியாபாரி சார்பாக இது நடைபெற்ற ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு இங்கே வருகை தந்த இங்கே சிறப்பு செய்திருக்கின்றார் எங்கள் மாநில தலைவர் சிவராஜ் அவர்கள். அவரோடு இணைந்து எங்களுடைய தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய கருணாநிதி அவர்களும் இங்கே வந்து குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லைன்ஸ் கிளப் அரிமா சங்கத்தின் T24 இரண்டாம் நிலைய முதல் நிலை ஆளுநர் சண்முக சுந்தரம் அவர்களும் இங்கே வந்திருக்கின்ற மேலும் நிர்வகித்திருப்பது இந்த நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணம் இங்கே இருக்கின்ற அத்தனை வணிகர்கள் மக்கள் தான். அத்தனை வணிகர்கள் மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு இணைந்து அரிமா சங்கம் சேவையில் எப்பொழுதும் தங்களை முதல் நிலையில் திருப்பி வைத்திருக்கின்ற அரிமா சங்கங்களோடு இணைந்து சேவையில் ஈடுபட்ட வெற்றிகள் கிடைத்த பாக்கியமாக இருக்கின்றோம். அரிமா சங்கம் லைன்ஸ் கிளப் ஆஃப் ஆற்காடு அரிமா சங்கத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் எங்களுக்கு இந்த மூன்று துணைகளையும் ஊக்கத்தையும் தந்து வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். மக்களுக்கான சேவை சென்று கொண்டு சேர வேண்டும். அதே வேளையில் வணிக பெருமக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சிக்கான நாம் என்னென்ன திட்டங்கள் தயாரிக்கின்றோம் என்பதை நாம் வாட்ஸ்அப் வழியாக வணிக பெருமக்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வியாபார பெருமக்கள் பொறுத்தவரை காலை 8 to 10 மணி வரை தான் வியாபாரங்கள் பரவலாக நடந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் அவர் கடையிலிருந்து வந்து இங்கே ஒரு 2 மணி நேரம் செலவழித்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இதற்கு அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாநில தலைவருக்கு நன்றி, சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி, இங்கே வருகை தந்தாங்க லைன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நன்றி, லைன்ஸ் கிளப் ஆஃப் ஆற்காடு சாலையை சார்ந்த தலைவர் ரகுநந்தன், இளங்கோமாணிக்கு, ராஜ்குமார், ரவி அவர் அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.